பீட்ரூட்லாம் நல்லா சேர்த்திங்க. பீட்ரூட் சாப்பிட்டா நம்ம நல்லது. நல்லா சேர்த்திங்க பீட்ரூட்டை. நிறையா பேர்த்துக்கு ரத்தம் குறைவாக இருக்குது, ரத்தம் சோழ தடுக்கும். பீட்ரூட்டு நல்லா சேர்த்திக்கிட்டா ஒரு சொட்டு ரத்தம் வரும். உடம்புக்கு நல்ல சுறுசுறுப்பு கொடுக்கும். செரிமானம் நல்லா வவுத்து பிரச்சனை இருக்காது. வவுறு நல்லா இருக்கும். உடம்பு நல்லா பளபளன்னு இருக்கும். நீங்கள் பொரியல் பண்ணி தரீங்க, கண்டமாக அரிஞ்சு போட்டு தரீங்க, விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்படியாப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. காத்தால இட்லி சொல்கிறீங்க, பொழுதாட தோசை சொல்கிறீங்க, இதுதான் அதிகமாக பண்ணுறீங்க. சாப்பாட்டை விட இந்த மாதிரி ஐட்டம் தான் நல்லா பண்ணி சாப்பிட்றீங்க. அதனால பீட்ரூட்டில் குடும்பம் செஞ்சு கொடுங்க, பிள்ளை நல்லா சாப்பிடும். இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை எல்லாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். இது கண்ணா பாப்பா தண்ணி கண்டா கொண்டு வரேன். பீட்ரூட்டை சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். கண்ணு எங்கே செம்பு அடுப்பத்தை வச்சாச்சு. சட்டி அடுப்பு அழைக்கலாம். ஒரு அரை சொம்பு தண்ணி மூடி வச்சுக்கலாம். தண்ணி சூடாயிட்டு தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே பீட்ரூட்டை அரிஞ்சு எடுத்துக்கலாம். மேல் தோல் சீவிக்கலாம், அரிஞ்சு எடுத்துக்கலாம். பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு பொடி பொடியாக அரிஞ்சிக்கணும். கை வந்து பாரு, என்ன கையை ஐயா 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 தோல் எடு தோடு எடுமா இன்னும் தோல் இருக்கு பாடு எடு. நல்லா தண்ணி கொதிச்சு போச்சு. பொடி பொடியாக நறுக்கி வச்ச பீட்ரூட்டை போட்டுக்கலாம். நல்லா வேவிட்டு மூடி வச்சிடலாம். வரமிளகாய் 5 காய், அரை பூணு சோம்பு, 3 ரவுங்க, 3 ஏலக்காய், 1 பட்டை, அரை பூணு கசகசா, 15 முந்திரி பருப்பு, சுரண்டி வச்ச தேங்காய் பூ 1 கப்பு. நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம்.
ஐயா கொண்டா என்ன ஆட்டிட்டு வரேன். சரி இருக்கிற வேலையை போய் பாரு ஐயா. சரி சரி. கணக்காக தண்ணி தெளிச்சு நவீன ஆட்டிட்டா. சரி ஐயா. இந்த ரெண்டு துண்டு இஞ்சி, 15 வெள்ளை பூண்டு, வெந்து போச்சான்னு பார்க்கலாம். வெந்துக்கிடுச்சு. பீட்ரூட் நல்லா வெந்துக்கிடுச்சு, இறக்கலாம். பீட்ரூட்டு வேவிச்சு வச்சாச்சு. கண்ணு மஞ்சள் தான் வடிச்சிட்டா. சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். கடலை 3 ஸ்பூனு, கடுகு கொஞ்சோண்டு கடுகு, பிரியாணி இலை 2, ஜீரகம் 1 ஸ்பூனு, வெங்காயம் 1 கப்பு, கொண்ட சாமி, பச்சை மிளகாய் 2, அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு, நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு, சட்டியில் பிடிக்குது. இதுக்கு மேலே தக்காளி பழத்தை கட்டிக்கலாம். 3 தக்காளி பழம், அதுக்கு போதுமான உப்பு, நல்லா வணங்கணும். நல்லபடி கணக்கு வேணும். நல்லா சேர்த்தாங்க நான் தக்காளி பழம், நல்லா தக்காளி பழம் வணங்கிடுச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த மாதிரி ஆட்டி வச்சு சாந்து போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வணங்கணும். மறுபடியும் அரைச்சி வச்சு சாந்து போட்டுக்கலாம். நல்லா மணக்குது பாரு. நல்லா பச்சையே போட்டுருக்குது. இந்த மாதிரி எண்ணெயிலேயே போட்டு ஒரு தோவா விடும். அந்த காரத்தை அடக்கும். இதுக்கு மேலே விட்டா சட்டியை பிடிக்கும். இதுக்கு மேலே கல் கழுவுன்னு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு போதுமான தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கணும். கண்ணா, அந்த ஆட்டி வச்ச மாவை தோசை பார்த்து கரைச்சிட்டா. நல்லா கொதிக்குது. நல்லா கமன்னு மணக்குது. இதுக்கு மேலே வேவிச்சு வச்ச பீட்ரூட்டை எடுத்து வச்சுக்கலாம். மறுபடி நல்லா கொதிச்சு வேகணும்.
இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது உப்பு பார்த்து போட்டுக்குங்க. வேவிச்சு வச்ச பீட்ரூட்டு நல்லா இன்னும் இருக்க நல்லா வேகணும். இதுக்கு மேலே 1 கப்பு கொத்தமல்லி தழை மேலே தூவிக்கலாம். இதுக்கு மேலே இறக்கி வச்சுக்கலாம். பாப்பா தோசைக்கலை கொண்டு அடுப்பாங்க ஐயே. சரியா வேலை வச்சுக்காயா. கோணையதும் இருக்க மாட்டேங்குது, அடுப்பு இறக்கமா இருக்க மாட்டேங்குதே. கல் நல்லா சூடாயிட்டு மாக்கல் சூடாயிட வேணும். மாவு கல் சூடாகிறது கொஞ்சம் நேரம் ஆகும். எங்கே எண்ணெய் தரத்துக்கலாம். கல் காஞ்சி போச்சான்னு ஊற்றி பார்க்குறேன். கொஞ்சம் காய பத்தலை. அடுத்த தோசைக்கு சரியாக போயிடும். கண்ணே இட்லி மூடி எடுத்தா சரியா. மூடு. ஒண்ணுமே சொல்ல தோசை இது எடுத்து போடுறதுக்கு சாமான இது இல்லையா? எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். முடிச்சேன். மூடு மூடு. தோசை ரெடி, பீட்ரூட்டு குடும்பமும் ரெடி. வாங்க சாப்பிடலாம். தோசை பேர் கையில் எடுக்கலையும் சாப்பிடலாம்னு தோணுது. இந்த குட்டி இந்த சாமி சாப்பிடுங்க கண்ணே. ஐயா தோசையும் பீட்ரூட் குருமாவும் சூப்பராக இருக்குதா? சூப்பராக இருக்குதா? சூப்பராக இருக்குதா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. தோசை பீட்ரூட் குருமாவும் சூப்பராக இருக்குதா? சூப்பராக இருக்குதா? தோசைக்கு பீட்ரூட் குருமாவுக்கு சூப்பராக இருக்குதாயா? சரி, நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். அம்மாயி தோசை பேர் அப்படி பஞ்சு மாதிரி இருக்குது. குடும்பம் நல்லா கம மனமாக இருக்குது. தோசை பேர் அப்படி பஞ்சு மாதிரி இருக்குது. இல்லை அதான் அவ்வளோ ருசியாக இருக்குது. ரெண்டு தோசை சாப்பிட்றேன், 4 தோசை சாப்பிட்லாம். குடும்பாவுக்கும் தோசைக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இந்த குடும்பம் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே உபயோகப்படும். இட்லிக்கும் ஊற்றிக்கலாம். எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இந்த மாதிரி பீட்ரூட்டு சாப்பிட்டா நம்ம நல்லது, நல்ல சத்து. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நீங்களும் பீட்ரூட்டை இந்த மாதிரி பயன்படுத்திக்கங்க. அவ்வளோ ருசியாக இருக்குது.